என் அன்பு பிள்ளையே, பல சமயங்களில் நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் என்று கருதி நீ செய்து வருகின்றாய். நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை, முடிவற்றவை. வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம். அவை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். தடைகள் வர வேண்டும், அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும், வெல்ல வேண்டும். இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பாய். ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது. பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம். அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அணைத்தலே ஆகும். சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்கப் பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று பொருள். செல்வம், கல்வி, உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு, நிதானம், அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்து விடாது. மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும். அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும். அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும். எதிலும் தோற்றுப் போக மாட்டார். எனது குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடமில்லை குழந்தையே. எதிலும் வெற்றி வாகை சூடுவார். இந்த சாகியின் சமூகத்தில் வந்த உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேனா என்ன? சற்று விழிப்புணர்வுடன் திடமான விசுவாசத்துடன் காத்திரு. கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன். கலங்காதே. பலம் என்பது வேறொன்றுமில்லை. கதறி அழ 1000 காரணங்கள் இருக்கும் போது சிரிப்பை தேர்ந்தெடுப்பது தான் பலம் குழந்தையே. ஒருவர் நம்மை தூக்கி எறியும் போது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம் அன்பையோ இல்லை விளக்கத்தையோ புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுமே புரிந்து கொள்ளப் போவதில்லை. மாற்றக்கூடியதை மாற்றுங்கள். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள். நீ யார் மீது அதிக பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றாயோ அவர்களே ஒரு நாள் உன்னை பைத்தியமாக்கி விடுவார்கள். ஒருவருக்கு கடினமான சூழ்நிலை வரும்போது உன்னால் அதை நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. உன் மனதில் அவரது பிரச்சனை தீர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய். அதையே நீ செய்த உதவியாக இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேறு வழியில் உதவி செய்வார். கடவுள் உன்னை சோதிக்கின்றார் என்றால் கவலைப்படாதே. சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள். ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று. நாம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ நினைப்பதே உத்தமமான குணம். சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாக தோன்றும். ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும். எண்ணுவதெல்லாம் உயர்வு. எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம். நாம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் என்று. தேவைப்படும் போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் தெரிந்தால் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே. இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம். பொறுமை, பக்தியை ஒருபோதும் கைவிட வேண்டாம். வேண்டுதல் நிறைவேற தாமதமாவதும் கூட நன்மைக்காகவே குழந்தையே. கடவுளை பரிபூரணமாக நம்பு. எல்லா பிரச்சனையில் இருந்தும் முற்றிலும் விடுவிப்பார். போலியான உலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் சன்னதியில் மகிழ்ச்சி பெறு. ஆடம்பர வழிபாடு ஆண்டவனுக்கு பிடிக்காது குழந்தையே. அன்பும் பணிவுமே அவனின் விருப்பம். பசியால் வாடுவோருக்கு வயிறார உணவளிப்பவனே கடவுளின் பிள்ளை. உலகம் என நினைக்கின்றது என கவலைப்படாதே. கொள்கையுணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி உறுதி. உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன். கவலைகளை மறந்து நிம்மதிக்குள். உண்மை, சத்தியம், நீதி, நேர்மை இவைகள் இருக்கும் இடத்தில் நிச்சயம் இந்த சாகி இருப்பேன்.
சாந்தமாக இரு குழந்தையே. இன்றைய நிலை கண்டு கவலை கொள்ளாதே. உன்னுடன் நான் இருக்கின்றேன். உன் கரம் இறுக பற்றியுள்ளேன். என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். என்னிடம் நீ பேசும் பொழுது உன் மன வலிகளில் இருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர்வா. என் நிலையிலும் உன்னை பிரியாத நிழலாய் நான் இருப்பேன் குழந்தையே. கலங்காதே. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை. அவர்கள் நேரம் வரும்போது பிரகாசிக்கிறார்கள். அதுபோல் உனக்கான நேரம் வரும்போது நீயும் பிரகாசிப்பாய். அதுவரை உன் கனவுகளுடன் போராடு. உன் முழு முயற்சிக்கான பலனை நீ அடைந்தே தீருவாய். வெற்றி உனதே. நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன். இனி உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன். இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் தங்கமே. முக்காலமும் உனக்காக நிற்பேன். உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். ஏன் கவலைப்படுகின்றா? என்னை ஒரு நிமிடம் பார். நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன். நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றித் தருவேன். இது உன் சாகியின் சத்திய வாக்கு. என்ன நடந்தாலும் இது என் சாயப்பாவின் விருப்பம் என்று நீ என்னை மனதார நம்பினார். உன் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று நான் உன்னை பாதுகாப்பேன். நீ சுமக்கின்ற நம்பிக்கைத்தான் நீ கீழே விழும்போது உன்னை அது சுமக்கும். இருளை கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றது என்பதை நீ உணர்ந்தாலே போதும். உன் மனம் சீராகும் குழந்தையே. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியும் தங்கமே. பொறுமை, நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகிறா. உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நல்லதையே செய், நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காதே. கடவுள் தரும் சோதனை என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவுவதே ஆகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய கொள்ளளவு உங்களிடம் இல்லை என்றால் சோர்ந்து விடாதீர்கள். உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும். எனவே கடவுளை நம்புங்கள். அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை மட்டுமல்ல, உன் சந்ததியினரையும் வாழ வைக்கும். நாம் செய்யும் கர்மாக்கள் நம்மை சார்ந்தவர்களுக்கும் விளைவினை உண்டாக்கும். ஆதலால் நல்லதை மட்டும் செய்யுங்கள். நம்மை சார்ந்தவரையும் வாழ வையுங்கள். நமக்கு வலிக்கின்ற மாதிரித்தான் பிறருக்கும் வலிக்கும் என்று எவன் உணர்கிறானோ அவனுக்கு பெயர்தான் கடவுள். ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு வலி சற்று அதிகம்தான் குழந்தையே. உன்னை வெறுத்து போகவும் விலகி போகவும் அழ வைக்கவும் தான் ஆள் இருக்கின்றதே தவிர ஆறுதலாக மடி சாய்ந்து அன்பாக 4 வார்த்தை பேச யாரும் இல்லை இங்கு. ஆனால் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. ஆசையும் பசியும் பணமும் இல்லை என்றால் மனிதன் மனிதனாகவே இருந்திருப்பான். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை என்கிறார்கள். நம்ப வைத்து கழுத்தறுக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது சாயப்பா என்று மனக்கவலையோடு இருக்கின்றார். அன்பிற்காக ஏங்கும் போது சந்தித்த போராட்டங்களை விட அன்பு கிடைத்த பின் தக்க வைத்துக் கொள்ள நடக்கும் போராட்டங்கள் அதிக வலிகளை தருகின்றது உனக்கு. ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரப்பி தண்ணீரை பருகிய காக்கைக்குத்தான் தெரியும் அது பேராசைகள்ல தாகம் என்று. எதை விதைத்தாலும் அதையே அறுவடை செய்யும் நாம் ஏன் அன்பை விதைத்தால் மட்டும் கண்ணீரை அறுவடை செய்கின்றோம் என்று வலியால் துடிக்கின்றார். கலங்காதே தங்கமே. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன். நீ நேசித்த உறவை, உன்னை விட்டு சென்ற உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உடம்பால் வலித்த போதும் உள்ளத்தால் வலித்த போதும் யாருமே இல்லை என்று ஏங்கி தவித்த போதும் இரவு பகல் நேரம் காலம் பாராமல் நான் இருக்கின்றேன் என்று கன்னங்களை தழுவி முதலில் ஆறுதல் அளிப்பது என் சாயப்பா மட்டும்தான் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே? தடைகளை கடந்து சாதிக்க பிறந்தவன் நீ. சாதனையும் முன்னேற்றமும் தானாக நிகழ்ந்து விடாது. நீதான் நிகழ்த்தி காட்ட வேண்டும்.
சொல்ல முடியாத சோகங்களும் நினைவுகளும் ஒவ்வொரு மனதிலும் உண்டு. யாரும் மறந்து வாழ்வதில்லை, மறைத்துத்தான் வாழ்கின்றோம். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். உன் காரியங்கள் அனைத்தும் என் கையில் உள்ளது. நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன். எங்கும் நிறைந்திருப்பவன் நான். உன்னுடன் நிழல் போல துணை நின்று என்றும் உன்னை காத்தருள்வேன். பயம், கவலை, விரக்தி இவற்றை தூக்கி எறி. உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன். மங்களகரமாக வாழப் போகின்றா. காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய இந்த நாளை துவங்கு. அமைதியான மனதுடன், புன்னகையுடன் உன் நாளை துவங்கு. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியும் தங்கமே. பொறுமை, நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகிறாய். உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நல்லதை செய், நல்லதே நினை. நிச்சயம் நல்லதே நடக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காதே. உன் வாழ்க்கையை ஏற்றிவிட நான் இருக்கின்றேன். உங்களுக்கு இன்று விலக்கேற்றவில்லை என்று புலம்பாதே. நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை தங்கமே. உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை. காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே. நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். இது சத்தியம். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். கலங்காதே. இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா. இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பார். யார் வெறுத்தால் என்ன, யார் விலகினால் என்ன, இறுதி வரை என்னுடன் வருவதற்கு என் சாயப்பா இருக்கின்றார் என்று என்னையே நம்பியிருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. உனக்கு இன்று சத்தியம் செய்கின்றேன். நீ இழந்ததை மீட்டுத் தருவேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது. நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுவாய். விரைவில் உன்னை நான் ஷீரடி நோக்கி இழுக்கப் போகின்றேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.